नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द मदनातुरचेतसोन्वहं भवदङ्घ्रिद्वयदास्य काम्यया यमुनातटसीं निसैकतीं तरलाक्षो गिरिजां समार्चिचन् मदनातुरचेतसोन्वहं भवदङ्घ्रिद्वयदास्य काम्यया மதனாதுர பிரதிநித்தியம் தினமும் மன்மதனால தூண்டிவிட்ட மனமுள்ள கோபி ஸ்திரீகள், மன்மதனால கலங்கப்பட்ட மனசாம். அதனால் அந்த காம மனசில் அந்த மாதிரி உள்ள கோபி ஸ்திரீகள் கிருஷ்ணன் இல்லாட்ட அந்த விரக தாபத்தை அவளால் தாங்க முடியறதில்லை, கிருஷ்ணனை கொஞ்சம் கூடி விட்டு இருக்க முடியறதில்லை. அந்த மாதிரி உள்ள மனசு கலங்கப்பட்டிருக்கான். ஸோ அந்த மாதிரி உள்ள கோபி ஸ்திரீகள் என்ன நினைக்கிறாளாம், நம்மளெல்லாம் கிருஷ்ணனுக்கு தாசி ஆகணும், கிருஷ்ணனை எப்போதுமே நம்ம சேவிச்சுட்டு இருக்கணும், அந்த மாதிரி மனசுள்ளவா ஆயிடுறா. அதனால அவன் என்ன பண்றாளாம், யமுனா தட்ட சீம்னி சைக்கத்தையும் தரலாக்ஷோ கிரிஜாம் சமார்ச்சிச்சன். யமுனா நதி தீரத்துக்கு போறா. அந்த தீரத்தில் இருக்கிற மணல் சாண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு அழகான ஒரு அம்பாளை சிருஷ்டி பண்றா, அதை உண்டாக்குறா கிரிஜா. ஓகே, அந்த கிரிஜையை உண்டாக்கி கிரிஜையிட்ட பிரார்த்தனை பண்றா. இவா என்னது, எப்போதுமே நாங்கள் கிருஷ்ணனுக்கு தாசிகளா இருக்கணும். அந்த மாதிரி கிரிஜாவை உண்டாக்கி அந்த யமுனா நதி தீரத்தில் உட்கார்ந்துட்டு அந்த தேவியை பிரார்த்திக்கிறாளாம். தவ நாம கதாரதா சமம் சுத்ருஷஃ பாதருபாகதா நதீம் உபஹாரஷதைர பூஜயன் தைதோ நந்தசுதோ பவேதிதி. தவ நாம கதாரதா சமம் சுத்ருஷஃ பிராதுருபாகதா நதீம். ஸோ அந்த அழகான கண்ணுடைய அந்த கோபி ஸ்திரீகளை என்ன பண்றாளாம், தவ நாம கதா ரதா சமம். தவ நாம உன்னோட கதைகள், உன்னோட பேருள்ள கதைகள் எல்லாம் கேட்கறதுக்கு வேண்டி எல்லாரும் என்ன பண்றாளாம், எல்லாரும் சேர்ந்துண்டு சதுஷ பிராதுரு பாகதா, பிராத்தானா கார்த்தால வேளையில அவ யமுனா நதி தீரத்துக்கு போறாளாம். ஸோ அங்கே அங்கே கிரிஜாவை உண்டாக்கி வச்சிருக்கா இல்லையா, அம்பாளை அவன் மனநால பிடிச்சு வச்சிருக்கா. ஸோ அந்த கிரிஜாக்கு உபஹார சதைர பூஜையன், பூஜிக்கிறதுக்கு வேண்டி நிறைய உபகாரங்கள், காணிக்கை. உபகாரம்னா அந்த பூ, பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய், இந்த மாதிரி பிரசாதம் இதெல்லாத்தையும் பண்ணி அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போறா. எதுக்கு போறா, அந்த நந்தனோட சுதனான கண்ணன் அவளுக்கு என்ன வேணும், உபகார சதைர பூஜை தைத்தோ நந்த சுதோ பவேதிதி. அந்த நந்தனோட பிள்ளையான கண்ணன் எங்களோட ஆகணும், எங்களுக்கு அவன் சொந்தமாகணும், அந்த மாதிரி பிரார்த்திச்சுன்னா அப்படின்னா எங்களுக்கு கணவரா கிடைக்கணும் அவன் அப்படி சொல்லி கிரிஜாவை பிரார்த்திக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்றாளாம், அவன் அந்த உபகாரங்கள் எல்லாம் கொண்டுண்டு காலங்கார்த்தால வேளையில அந்த நதி தீரத்துக்கு போய் தேவியை உபாசிக்கிறாங்க. ஸோ எப்போதுமே பகவானை அவர் தான் புருஷன் இல்லையா, புருஷத்துல உத்தமமான புருஷன். அதனால எப்பவுமே நம்ம அந்த காத்தியாயினி மகாமாயுத காத்தியாயினி விரதம் இது. ஸோ அந்த நந்த கோபஸ்திரீகள்லாம் அந்த காத்தியாயினி விரதத்தை வச்சு எப்போதுமே கிருஷ்ணனே நினைச்சுண்டு கிருஷ்ணன் நம்மளுக்கு கணவனா கிடைக்கணும் அந்த மாதிரி பிரார்த்திக்கிறா அந்த நதி கரைங்கிட்டுக்கு போயிட்டு. இதி மாசமுபாஹித விரதாஹ தரளாக்ஷீரபிவீக்ஷ்யதா பவான் கருணாமிருதுலோ நதி தடம் சமயாசி ததனுக்ரஹேச்சயா. இதி மாசம் உபாஹித விரதாஹ தரலாக்ஷீர் அபிவீக்ஷ்யதா பவான். ஸோ இந்த மாதிரி கோபி ஸ்திரீகள் எத்தனை இதி மாசம், ஒரு மாசம் முழுவதும் இந்த விரதத்தை அனுசரிக்கிறா. இந்த கௌரி விரதம், இந்த கிரிஜாவை பிரார்த்திக்கிற விரதம். ஓகே, அந்த விரதத்தை ஆச்சரிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ கிருஷ்ணன் டெய்லி பார்க்குறா, இந்த ஸ்திரீகளெல்லாம் டெய்லி கார்த்தால நதி தடத்துக்கு வரா, பிரசாதங்கள்லாம் பண்ணிட்டு வரா, அது கொடுக்கப்பட்ட அந்த உபகாரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரா, அங்கே நின்று பிரார்த்திக்கிற அதை பார்க்குறான். பார்த்தப்போ கிருஷ்ணாரு கருணா சுபாவம் உள்ளவன். ஸோ கருணாமிருதுலோ நதி தட்டம், டெய்லி நதி தட்டத்தில் பூஜிக்கிற இந்த ஸ்திரீகளை பார்த்து கருணை தோணுறதான். ஸோ கருணைனால சமாயாசி ததனுக்ரஹேச்சையா, அவள் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணி விடுறான் கிருஷ்ணன். நியமாவசிதௌ நிஜாம்பரம் தடசீமன்யவமுச்யதாஸ்ததா யமுனா ஜலகேலனாகுலாஹ புரதஸ்த்வாம் அவலோக்ய லஜ்ஜிதாஹ. நியமாவசிதௌ நிஜாம்பரம் தடசீமன்யவமுச்யதாஸ்ததா. ஸோ ஒரு மாதம் நியமாவசித்தோ, ஒரு மாதம் அந்த விரதத்தை
அது நியமையோடு பண்ணணும். ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, ஒரு இது பண்ணறத. ஸோ அந்த ரூல் எல்லாம் அந்த நியமத்தை எல்லாம் முடிக்கிறாவா. ஒரு மாதம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறா, ஒரு நாளைக்கு தன்னோட வஸ்திரத்தை எல்லாம் அழிச்சு வச்சு யமுனா நதி தீரத்தில் போய் குளிக்கிறதுக்கு, அங்கே ஜலக்கிரீடை பண்ணுறதுக்குன்னு இந்த லேடிஸ் எல்லாம் அந்த துணியெல்லாம் அழிச்சு கரையில் வைக்கிறா. எல்லாம் அந்த யமுனாக்குள்ளே இறங்குறா. ஸோ இறங்கி அவன் ஜலக்கிரீடை பண்ணுறது என்னது, யமுனா ஜல கேலனா குலாஹா, அவன் விளையாடிட்டு இருக்கிறத புரதஸ்துவாம் அவலோக்கிய லஜ்ஜிதாஹா, நேர யார் வரா, கண்ணன் வந்துட்டு இருக்கான். ஸோ கண்ணனை பார்த்ததும் இவாளுக்கெல்லாம் ரொம்ப லஜ்ஜையாக தோணுறது, ரொம்ப நாணிக்கிறாவாலாம். ஏன்னா உடம்புல துணி இல்லை அவளுக்கு. ஸோ இங்கே வந்து இத்தனை நேரம் அவன் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக கண்ணன் நம்மளுக்கு பத்தியாக வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறா. ஆனால் அந்த பத்தியாக பட்டப்போ வரவன் எதிர்க்க வரத்த என்னாருது, அவளுக்கு லஜ்ஜை தோணுறதான். ஸோ ரொம்ப வெக்கப்பட்டு வெக்கத்தோடு அந்த ஸ்திரீகளெல்லாம் அப்படியே நின்று விடுறா. த்ரபயா நமிதா நனாஸ்வதோ வனிதா ஸ்வம்பரஜாலமந்திகே நிஹிதம் பரிகிருஹ்ய பூருஹோ விடபம் த்வம் தரசாதிரூಢவான். த்ரபயா நமிதா நனாஸ்வதோ வனிதா ஸ்வம்பர ஜாலமந்திகே. என்னாருது, கிருஷ்ணனை நேராக பார்க்கறதால வெக்கத்தால் அவன் தலை குனிஞ்சு அப்படியே நிற்கிறான் கோபி ஸ்திரீகள். ஏன்னா உடம்புல துணி இல்லை. ஸோ கண்ணன் என்ன பண்ணுறான், அந்த அவெல்லாம் அப்படி நிற்கிற நிலைமையை பார்த்துட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துன்னு விடுறான். அவள் அழிச்சு வச்ச துணியெல்லாத்தையும் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஏறி விடுறான் கண்ணன். ஸோ இங்கே நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்க ஆத்மா இல்லை, ஆத்மாவுக்கு வந்து ஒரு வஸ்திரமாக இருக்கதா நம்ம சரீரம். ஸோ கோபிகள்லாம் என்ன பண்ணுறா, அந்த தண்ணியில் இப்படி குளிக்கிறது பார்த்தப்போ கண்ணனுக்கு தோணுறது, இவா இத்திரையெல்லாம் விரதம் வச்சு கோபிகள்னா அத்தனை பிரேமை உள்ளவா இல்லையா, அவளுக்கு எந்த பாவம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம துணி இல்லாதக்கு நதியிலெல்லாம் குளிக்கப்படாது. அதனால் எப்போவுமே ஒரு வஸ்திரத்தை மேலே போட்டுன்னு தான், ஒரு மேலே ஒரு வஸ்திரம் போட்டுக்கணுமா. அது இல்லாதக்கு குளிக்கிறதுனால இவளுக்கு அது ஏதாவது தோஷம் வந்துவிடும். அந்த தோஷத்தை தடுக்கிறதுக்கு வேண்டி கண்ணன் ஒரு நீலை காட்டுறதுதான்னு தவிர அவளை அவமானப்படுத்துறதுக்கோ இதுக்கோ கிடையாது. அதனால அவளுக்கு அந்த தோஷம் இல்லாதக்கு இருக்கணும் அந்த எண்ணத்தோடு என்ன பண்ணுறான்னா துணியெல்லாம் எடுத்துட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்து விடுறான். ஸோ இவளுக்கு துணியும் இல்லை, எல்லாம் கிருஷ்ணங்கிட்ட துணி இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல, எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறா. இஹதாவது பேத்யனீயதா வசனம் வசுத்ருஷோ யதா யதம் இதி நர்ம மிருதுஸ்மிதே த்வஹி ப்ருவதி வ்யாமுமுஹே வதூஜனைஹி. ஓகே, இஹதாவது பேத்யனீயதாம் வசனம் வசதுஷோ யதா யதம். ஸோ கண்ணன் நீங்கள் சொல்கிறான், அவள் எல்லாம் பார்த்துட்டு நீங்களே எங்கிட்ட வாங்கோ, எல்லாரும் வந்து யார் யாரோட வஸ்திரம் எதேதோ அவனுக்கு கண்ணனுக்கு தெரியாது. அதனால் உங்கவுங்க வஸ்திரம் எது நீங்கள் பாருங்கோ, அதை வந்து இங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லி எப்படி சொல்கிறான்னா ரொம்ப மிருதுவாக, நர்ம மிருது ஸ்மிதே துவை, ரொம்ப ஸ்னேகத்தோடையும் மிருதுவாகவும் அவள்கிட்ட சொல்கிறான் கோபி ஸ்திரீகள்கிட்ட. ஸோ கோபி ஸ்திரீகள் எப்படி வருவா, அதை கேட்ட ஸ்திரீகள்லாம் கண்ணங்கிட்டேருந்து எப்படி வாங்கிக்கிறது, ஏன்னா மேலே துணி இல்லை இல்லையா, அதனால என்ன பண்ணுறது தெரியாதுக்கு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாளாம். ஐ ஜீவச்சிரம் கிஷோரனஸ்தவதாசீரவசீகரோஷி கிம் பிரதிஷாம்பரமம்புஜேக்ஷணேதி உதிதஸ்த்வம் ஸ்மிதமேவ தத்தவான். ஐ ஜீவச்சிரம் கிஷோரனஸ்தவதாசீரவசீகரோஷி கிம். கிஷோரா, ஹே கிஷோரான்னு கூப்பிட்றா. கிஷோரானா குழந்தை. எத்தனை வயசுங்க கண்ணனுக்கு, பெரிய டீனேஜ் பாய் இல்லை, ஒரு 8 வயசு இருக்கும். பட் 8லேருந்து மேக்ஸிமம் 10க்குள்ளே இருக்கிற ஏஜ் தான் கிஷோர வயசு, கிஷோராவஸ்தை சொல்லுவாள். ஸோ கிஷோரான்னு கூப்பிட்றா கண்ணனே. എന്നിട്ട് என்ன சொல்கிறா, ஐ ஜீவ சிரம் கிஷோரா, நீ வந்து நிறைய காலம் வாழணும், நல்லபடியாக நீ வாழணும், வாழ்த்துக்கள் கொடுக்குறா. அதுபோல் நீ என்ன செய்யணும், நாங்களெல்லாம் என்ன ஆசிக்கிறோம் உங்ககிட்ட, நாங்களெல்லாம் உன்னோட தாசி ஆகணும் தான் எங்களோட ஆசை. ஸோ அந்த ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றணும். அப்பேற்பட்ட எங்களை, ஓகே, நாங்கள் எங்கள் வசத்திலே இல்லைங்கிறாவா, எங்களோட கண்ட்ரோலே நாங்கள் இல்லை. ஏன்னா எப்போதுமே கிருஷ்ணனை வந்து நினச்சி அவளுக்கு கிருஷ்ணனை ஒரு நேரம் பார்க்காதுக்கு இருக்க முடியலை. ஸோ நாங்கள் எங்களோட வசத்திலே இல்லை. ஸோ எங்களோட நிலை என்னத்தினால இப்படி ஆச்சு எங்களுக்கே தெரியாது. அந்த நிலை என்னத்து நாங்கள் இப்படி இருக்கோம், ஒன்றுலையுமே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்போதும் ஒன்றையே நினச்சிட்டு இருக்கோம். அந்த நிலை என்னத்தினால எங்களுக்கு தெரியலை. அதனால ப்ளீஸ் எங்களோட வஸ்திரத்தை தயவு செய்து நீ எடுத்துட்ட வஸ்திரத்தை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து விடுன்னு கேட்குறா. ஸோ அதுக்கு பதிலாக கிருஷ்ணன் என்ன பண்ணுறாராம், இங்கே உதிதஸ்தம் ஸ்மிதமேவ தத்தவான். ஸோ அந்த துணி கொடுக்கறதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுல ஒரு சின்ன சிரி, அழகான ஸ்மைல் மாத்திரம் கிருஷ்ணன் கொடுக்குறானாம் இங்கே. அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலிஹி பரிசுத்தா ஸ்வகதீர் நிரீக்ஷ்யதாஹ வசனான்யகிலான்யனுக்ரஹம்
புனரேவம் கிரமப்யதாமுதா அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலிஹி. இந்த வஸ்திரம் இல்லாதக்கு நதியில குளிச்சது பாவம். ஸோ அந்த பாவம் இல்லாதக்கு ஆக்கிறதுக்கு வேண்டிதான் கண்ணன் இவாளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு மாற்றி வைக்கிறான். ஸோ அந்த பாவம் போயிடும் சொல்லிவிட்டு. ஸோ கோபிகள்லாம் என்ன பண்ணுறாளாம், கிருஷ்ணன் சொல்கிறானே நீங்கள் கரையில் வாங்கோ, உங்களோட உங்கள் ட்ரெஸ் எது நீங்கள் வந்து எடுத்துங்கோ அந்த வஸ்திரத்தை சொல்லி சொல்கிறான். ஸோ கோபிகள்லாம் அந்த தடத்து மேலே ஏறி கை கூப்பிக்கிறா, கிருஷ்ணனுக்கு சரண்டர் ஆகிறா, கை கூப்பிண்டு தங்களோட நிலையை நினைக்கிறா, நிலையை உணர்றா. அதனால பரிசுத்தமாயிடுறா. அவளோட மிஸ்டேக் அவள் ரியலைஸ் பண்ணுறா இல்லையா, அதனால் பரிசுத்தமாயிடுறா. அந்த பாவம் போயிடுறது அவளுக்கு, பரிசுத்தமும் ஆகிறா. ஸோ அவளுக்கு பகவான் என்ன பண்ணுறா, கிருஷ்ணன் அந்த வஸ்திரத்தை எல்லாம் கொடுத்துட்டு அவளை அனுகிரகமும் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான், ஒரு வார்த்தையை இப்போ சொல்கிறான். ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் அது வருது என்ன சொல்கிறான்னு சொல்லி. விதிதம் நனுவோ மனிஷிதம் வதிதாரஸ்த்விஹ யோக்யமுத்தரம் யமுனா புலிநேச சந்திரிகாஹ க்ஷணதாயித்யபலாஸ்த்வமூச்சிவான். ஓகே, விதித்தம் நனுவோ மனிஷிதம். கண்ணன் இங்கே சொல்கிறான், ஸ்திரீகளை பார்த்துட்டு உங்களோட மனசுக்குள்ளே என்ன கோரிக்கை இருக்கோ அது எனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியும் அது சொல்லி சொல்கிறானா. ஸோ அதுக்குள்ளே உள்ள பலனை கொடுக்கணும் இல்லையா. ஏன்னா ஒரு மாதம் இந்த விரதத்தை அனுசரிச்சிருக்கா, ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வச்சுட்டு தானே விரதத்தை பண்ணியிருக்கா, அதனால அந்த பலனை நான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால என்னோட பேச்சை கேளுங்கோ சொல்லி சொல்கிறான். என்ன சொல்கிறான், யமுனா புலிநேச சந்திரிகாஹா. பூர்ணச்சந்திரன் இருக்கிற நாள் மீன்ஸ் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கோ, யமுனா நதி தீரத்தில் அந்த ராத்திரி நேரம் வாங்கோ, அங்கே நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட அந்த என்ன வேண்டின்னு இருக்கீங்களோ அதுக்கு பதிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறான். ஸோ எல்லாரும் அந்த யமுனா நதி தீரத்துக்கு வரப்போகிறா அந்த நிலா இருக்கிற அன்னைக்கு. ஸோ வந்து கிருஷ்ணன் என்ன சொல்ல போகிறான், எப்படி அனுகிரகம் பண்ணுறான்னு சொல்லி சொல்லுவா. இப்போ உபகர்ணிய பவன் முகச்சுதம் மதுநிஷ்யந்தி வச்சோ மிருகீத்ருஷः பிரணயாதை வீக்ஷ்யதே வதனாப்ஜம் சனகைர்கிருஹம் கதாः. உபகர்ணிய பவன் முகச்சுதம் மதுநிஷ்யந்தி வச்சோ மிருகீத்ருஷः. கண்ணன் சொல்கிறான் இல்லையா, நீங்களெல்லாம் அந்த ராத்திரி வாங்கோ, நிலா உள்ள ராத்திரி யமுனா நதி தீரத்தில் வாங்கோ சொன்ன அந்த வார்த்தை கேட்ட கோபிகள் காது எப்படி இருந்ததான்னா மதுநிஷ்யந்தி, இப்படி தேன் ஒழுகிற மாதிரி இருந்தது அந்த வார்த்தையை கேட்டுட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுறா, ரொம்ப பிரணயத்தோட ஸ்னேகத்தோட பிரணயாதை வீக்ஷதே திரும்பி பார்க்குறாளாம். என்னது பார்க்குறா, வதனாப்ஜம் சனகைர் கிரகம் கதாக. வதனாப்ஜம் கண்ணனோட முகத்தை, தாமரை மாதிரி இருக்கிற முகத்தை திரும்பி பார்க்குறாளாம். பார்த்து அவன் என்ன பண்ணுறா, சனகைனா நிதானமாக மெதுவாக நடந்து கிரகம் கதாகா எல்லாரும் அவ வீட்டுக்கு போகிறா. இப்போ இதி நன்மனுகிருஹ்ய வல்லவீஹ விபினாந்தேஷு புரேவ சஞ்சரன் கருணாசிசிரோ ஹரே ஹர த்வரயாமே சகலாமயாவலிம். இதி நன்மனுகிருஹ்ய வல்லவீஹி. இதி இந்த மாதிரி நீ என்ன பண்ணா, கோபிகா ஸ்திரீகளை அனுகிரகிக்கிறாய் இல்லையா, பகவான் அனுகிரகிச்சு விடுறா. அதுக்கப்புறம் விபினாந்தேஷு புரேவ சஞ்சரன். புரேவனா பண்டு எப்படி வா டெய்லி மாடு மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போகிறான் இல்லையா, அது மாதிரி விபினாந்தேஷு, விபினம்னா காட்டுக்கு மாடை மேய்க்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் சஞ்சரன் தொடங்கியாச்சு. பகவான் யாராக்கும், கருணா சிசிரோ ஹரே ஹரா. பகவானே நீ வந்து கருணை உள்ளவன் இல்லையா, கருணாமையா உள்ள பகவானே நீ என்ன பண்ணு, துவரையா வேகமா சீக்கிரமா மே சகலா மயா வலிம் என்னோட வியாதியும் வேகம் நீ போக்கவை, அதை மாற்றி கொடுன்னு சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறாங்க. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.